இன்னும் 2 மாசம் தான். அதுக்கப்புறம் 2026 தொடங்க போகுது. எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த வருஷம்ன்றது தரமான வருஷம். மூவிஸ் அண்ட் கேம்ஸ் நிறையவே வரப்போகுது. அந்த வகையில எனக்கு பிடிச்ச 3 கேம்ஸ் வரப்போகுது. எனக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. உங்களுக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த வகையில 3 கேம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன கேம்னு பார்க்கலாமா? நம்பர் 1ல இருக்கிற என்னோட ஃபேவரட் கேம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபேவரட் கேம். இந்த 3லயே எனக்கு 3ஆவதா பிடிச்ச கேம் வந்து இதுதான். அதாவது ரெசிடென்ட் ஈவில். ஜாம்பிஸை வச்சு ரொம்பவே தரமான ஒரு ஹாரரை கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜாம்பிஸை வந்து ஹாரர் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க ஜாம்பிஸை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும்னு. எஸ், ஜாம்பிஸை பார்த்தா பயமா இருக்கும். பட் ஜாம்பிஸை வச்சு பெருசா ஹாரர் வந்து பெரும்பாலும் கொடுத்துருக்க முடியாது. எஸ், கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து பெரும்பாலான இடத்துல ஒர்க் ஆகியிருக்காது. எனக்கு ஒர்க் ஆனது இல்லை. பட் ஏன் நிறைய பேர் ஜாம்பிஸை பார்த்து பயப்படுவாங்கன்னா அது வந்து அதை வச்சு சொல்ற அந்த கதை வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதாவது அது கடிச்சா அது மூலியமா நமக்கு ஒரு வியாதி பரவுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரத்தானே செய்யும். அந்த வகையில இது வந்து கேட்கறதுக்கு பயமா இருந்தாலும் அதை வச்சு நிறைய ஹாரரான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில படங்கள்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேம்னு பார்க்க போனா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர ஒரே ஒரு கேம் வந்து ரெசிடென்ட் ஈவில் மட்டும்தான். அண்ட் ஜாம்பிஸை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே பயப்படுற மாதிரியான விஷயங்கள். அந்த வகையில ரெசிடென்ட் ஈவில்ன்றது என்னோட ஃபேவரட் கேம் தான். இப்போ ரெசிடென்ட் ஈவில் ரெக்வயரம் அந்த பேர் சரியா சொல்றானு தெரியல. ரொம்பவே ட்ரை பண்றேன். வாயில வருதே இல்லை. நான் எப்படியாவது சொல்ல ட்ரை பண்றேன். ரெசிடென்ட் ஈவில் 9 அப்படின்னு சொல்லலாம். அந்த கேம் அடுத்த வருஷம் வரப்போகுது 2026. ப்ரீ ஆர்டர் வேற விட்டுட்டாங்க. நானுமே ப்ரீ ஆர்டர் பண்ண போறேன். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்கிறேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு அப்புறம் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் கேம் பிளேயை மட்டும் விட்டுருந்தாங்க. கன்னே இல்லாம சர்வை பண்ற மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன கேம் பிளேயை வச்சு நம்ம கேமை வந்து கணிக்க முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரீ ஆர்டர் பண்ணலாம்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் விளையாடுனதுலேயே என்னோட ஃபேவரட்னா ரெசிடென்ட் ஈவில் 4, 7 and 2. அதுக்கப்புறமா 8மே கூட. பட் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்னா எனக்கு 4 தான். நிறைய பேர் 2ன்னு சொல்லுவீங்க. எஸ், 2மே நல்லா இருந்துச்சு தான். பட் இருந்தாலுமே 4ஓட கம்பேர் பண்ணும்போது எனக்கு 4 தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த வகையில் ரெசிடென்ட் ஈவில் 4 தான் என்னோட ஃபேவரட் ரெசிடென்ட் ஈவில் யூனிவர்ஸுக்குள்ள. அடுத்ததாகவே பார்க்க போனோம்னா ரெசிடென்ட் ஈவிலுக்கு அப்புறமா எனக்கு 2ஆவதா பிடிச்ச கேம் ரெசிடென்ட் ஈவில் 3வது. அண்ட் 2ஆவதா இருக்கிறது கேம் பார்த்தீங்கன்னா GTA 6 வந்து ஏன் 2ஆவதா இருக்குன்றது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா முதலாவதா வரப்போகிற கேம் அப்படி இருக்கு. எனக்கு GTA வந்து ரொம்பவே பிடிக்கும் தான். ஓப்பன் வேர்ல்டு கேம். பட் இருந்தாலுமே எனக்கு 2ஆவது தான். GTAல எனக்கு என்ன பிடிக்கும்னா இது வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளேயே உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதில் நிறைய அடல்ட் விஷயங்களும் இருக்கு. நல்லந்தான். அது நான் தப்புன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே இந்த கேம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஹாலில் இருந்து விளையாட முடியாது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேமோட லோடிங் ஸ்க்ரீனே அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, அதை வந்து நாங்கள் ஹாலில் இருந்து விளையாட முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பயந்து விளையாடணும். பட் வேற வழி இல்லை. இதை வந்து அதிகமாகவே ஆண்கள் தான் விளையாடுவாங்க. அவங்கள வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த லோடிங் ஸ்க்ரீன் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதுதான் அதனால தான் இந்த கேமுக்கு வந்து அப்படி ஒரு லோடிங் ஸ்க்ரீன் எல்லா கேம்ஸ்லையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்லை. ஃபர்ஸ்ட் வரப்போகிற கேம் வந்து அந்த அளவு ஹைப்பை எனக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு GTA 6 ஹைப் கொடுத்துருக்கலாம். எஸ், GTA 6 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது இந்த கேமிங் கம்யூனிட்டியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன். இந்த கேமிங் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பார்க்கலாம், வரும்போது பார்க்கலாம். அடுத்த வருஷம் நவம்பர் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு டிலே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ரெட் டெட் ரெடெம்ப்ஷனை கொடுத்து கூல் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் ஃப்ரீ இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீ தான். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தா உங்களுக்கு ஃப்ரீ. அது மற்றபடி நீங்கள் வந்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸருக்கு இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ. பட் இருந்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸுக்கு காசு கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அவங்க வந்து நைஸாக உங்களை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு காசு கட்டி கேமை விளையாடுங்கடான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சொல்லாமல் சொல்கிறாங்க. பட் GTA 6 வர்றதுக்கு நானுமே வெயிட் பண்ணுறேன். பட் முதலாவது கேமோட கம்பேர் பண்ணும்போது GTA 6 எனக்கு 2வது இடம் தான். அண்ட் முதலாவதாகவே இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம கோவக்கார உள்வரின். நான் உள்வரினுக்கான ஆரிஜின் ஸ்டோரி தான் செய்யலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்கிரிப்டாக செஞ்சு அதை வந்து கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அதோட ஆரிஜின்ஸ், அதுக்கப்புறம் வீக்னஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மர்மமான விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்கிரிப்டாக எழுதி கொடுக்கலாம்ன்ற ஒரு யோசனை வந்து எனக்கு திடீர்னு வந்துச்சு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு கொடுப்போமேனு யோசிக்கிறேன். அதனால வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வுல்வரினுக்கான ஆரிஜின் ஸ்டோரி கண்டிப்பாக வந்துடும். அண்ட் எனக்கு ஏன் வுல்வரின் பிடிக்கும்னா ஒரு சூப்பர் ஹீரோ வந்து ரத்தத்தை காட்டுறது வந்து வுல்வரின் மட்டும்தான். நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோவக்கார அண்ட் அதே சமயத்தில் ரத்தம் தெரிக்கிற ஒரு கேரக்டர் வந்து சொல்லுங்க, அதாவது ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுற ஒரு சூப்பர் ஹீரோவை சொல்லுங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் வுல்வரின் வந்து நிற்பாரு. அதனால தான் எனக்கு வுல்வரின் பிடிக்கும். அவரோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கோவத்தை பர்சக்கர் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவம் வந்தால் அவரோட கண்ட்ரோல் இழந்து அவர் வந்து சண்டை பிடிப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப
கோவக்காரர். கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோவை நியமிக்கிறதே அவங்களோட பொறுமையும் அவங்களோட கண்ட்ரோல் பண்ற அந்த மனநிலை தான். அது வந்து உல்வரின் கிட்ட இல்லைன்றப்போ கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் மாதிரி கண்ணுக்கு தெரியுறாரு. அண்ட் அது போக அவர் செய்யற விஷயங்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும். கிட்டத்தட்ட டெஸ்டோஸ்டெரோனை ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ஸ்கிரீன்ல செய்வாரு. அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நம்மள குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுமே ஆண்கள் தானே. நம்மள நிறைய பேருக்கு கோவம் வர்றது சகஜம்தான். கிட்டத்தட்ட நம்மள நிறைய பேர் ஷார்ட் டெம்பராகவும் இருப்போம். அதனாலேயே நம்ம உள்வரினை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணலாம். பட் கோபம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை. பட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த வகையில் எனக்கு உல்வரின் வந்து என்னோட ஃபேவரட் தான். அண்ட் ப்ரீஆர்டர் இன்னுமே விடலை. பட் இருந்தாலுமே இந்த கேம் வந்து யூனுக்குள்ள ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா GTA 6ஓட மோத முடியாது. பெரும்பாலானோர் வந்து GTA 6க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வாங்குறதுக்கான பணம் வந்து கையில் இருக்காது. ஏன்னா மூணு கேமில் அதை விட நிறைய கேம்ஸ் வருது. பட் இருந்தாலுமே ஹைலைட்டான கேம்ஸ் வந்து இது தான். அதனாலேயே நிறைய பேர் வாங்குறதுக்கு முடியாமல் இருக்கும். பட் ஓகே உல்வரின் வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்துருவார். அதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. GTA 6ஓட மோதாமல் இருந்தால் சரி, அப்புறம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார். பட் எனக்கு GTA 6 விட நான் வந்து உல்வரினுக்கு கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கிறேன். அண்ட் நீங்கள் என்னென்ன கேம்ஸுக்கு ஹைப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க போறீங்கன்றதை வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க.